ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டு ஈரல் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்கெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு. இதுக்கு 1/2 கிலோ ஈரல் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரே ஒரு குட்டி தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு பரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு மண் சட்டியை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி சோம்பை போட்டு தாளிச்சிட்டு நம்ம பரட்டி வச்சுருப்போம் இல்லையா ஈரல், இதையும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. அதுக்குள்ளே ஒரு வடசட்டி வச்சு அதில் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கசகசா போட்டு நல்லா வறுத்துட்டு அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அதில் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு குட்டி தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா ஈரல், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த சீரகம், மிளகெல்லாம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுட்டு, இது ரொம்ப வேக விட்டால் லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் கம்மியான சிம்மில் வச்சு லைட்டாக வெந்தாவே போதும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனீங்கன்னா சுட சுட ஆட்டு ஈரல் வறுவல் ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.